வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே கோடான நன்றிகள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமர் பற்றி நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அது போட்டுட்ருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிராமரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சென்டென்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் டென்சஸையும் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலே வந்து நவுன் அண்ட் ப்ரோனவுன் இதை பற்றி நம்ம பார்ப்போம். எதுக்காகனா இந்த நவுன் அண்ட் ப்ரோனவுன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நவுன் வர வேண்டிய இடத்துல ப்ரோனவுன் ஒரு ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் மாற்றணும் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல வரக்கூடியது இந்த ப்ரோனவுன் வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மள டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம நவுன் அண்ட் ப்ரோனவுன் பற்றி நம்ம பார்ப்போம். நவுனை பொறுத்த வரைக்கும் நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு 14 வகையான இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன் அதுக்கு அந்த ப்ராப்பர் நவுனுக்கு வரக்கூடிய ப்ரோனவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ சி இட். எப்படின்னா ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒரு நேம் அல்லது ஒரு ஊரோட பேரை சொல்கிறது. அதுக்கு ஈக்குவலாக வரக்கூடியது ஹீ சி இட். அடுத்தது காமன் நவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டி அது ஒரு பொதுவான பேரை சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ஹீ தே இட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுனுங்கிறது ஒரு குழுவை சொல்லக்கூடியது. அதாவது டீம், ஒரு ஃபேமிலி, ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லக்கூடியது தே இட்டு. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த மாதிரி லவ், ஹானஸ்ட்ரி இந்த மாதிரி வேர்டுக்கு வரக்கூடியது. இதுக்கான டேரெக்டாக வந்து கிடையாது, அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டீரியலுக்கு வந்து ஒரு கோல்டு, சில்வரு இந்த மாதிரி ஓர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து கவுண்டபிள் நவுன்னா ஒரு பொருள் எண்ணக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தே இட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வரக்கூடிய ப்ரோனவுன். அடுத்தது அன்கவுண்டபிள் நவுன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டர், மில்க்கு, சுகரு, ஏர் இதுக்கெல்லாம் வந்து அன்கவுண்டபிள். இதுக்கு வந்து இட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து பர்சனல் நவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ, யூ, ஹீ, சி, இட்டு, வி, தே இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பொசசிவ் நவுன்னா நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடியதை அதுக்கு வந்து மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸு, அவர்ஸ், தேர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து ரிஃப்ளெக்சிவ் நவுன்னா தன்னை வெளிப்படுத்துறது தன் சார்ந்த ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துறது. அதாவது மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃபை ப்ரோனவுனாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுனுக்கு ப்ரோனவுன் பார்த்திங்கன்னா திஸ், தட்டு, தீஸ், தோஸ் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த இன்ட்ரோகேட்டிவ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். அடுத்து விச், வாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டெஃபினிட்னா அங்கே வந்து யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க மென்ஷன் பண்ணி சொல்லாமல் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி ஒன், சம் ஒன், நோபடி இதை சொல்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் நவுனை பொறுத்த வரைக்கும் ஹூ, ஹூம், ஹூஸ், விச் இது யாரோட இது யாராக இருக்கலாம் அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல இந்த ரிலேட்டிவ் நவுனுக்கு ப்ரோனவுன் வந்து ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம மேற்கொண்டு சேனல்களை கண்டினியூவாக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களுக்கு இதை வந்து காமிச்சு அவங்களே வந்து கிராமரில் நல்லா டெவலப் பண்ண வைங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.